பார்த்திங்கன்னா தினமும் வந்து நம்ம தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஒரு பழமாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நீங்கள் பழங்கள் வந்து நீங்கள் நார்மலாக வேறு பழம் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு வந்து அடம்பிடிப்பாங்க. இது மாதிரி நீங்கள் கற்பூரவள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இந்த வாழைப்பழத்தோட பெயர் வந்து கற்பூரவள்ளி. இது வந்து நல்லா பழுக்க வச்சு நல்லா கனியை வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் வந்து இந்த மாதிரி கருப்பாக தோல் இருக்கும் அப்படின்னு நினச்சி அது வந்து வீணாக போயிடுச்சு கெட்டுருச்சுலாம் நினைக்கக்கூடாது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழம் நல்லா தான் இருக்கும். இது வந்து நல்ல சுவையானது. பழங்களில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது கற்பூரவள்ளி ஒரு பழம். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் சாப்பிட்றது வந்து தினமும் ஒரு பழம் சாப்பிட்டோம்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல்களை வந்து தவிர்ப்பதற்கு இந்த வாழைப்பழம் வந்து தினமும் ஒன்று சாப்பிட சொல்லுவாங்க. குறிப்பாக மருத்துவ பரிந்துரை வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு பழம் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது. இது வந்து நீங்கள் கற்பூரவள்ளி வந்து நம்ம வீடுகளில் வந்து நீங்கள் வளர்த்து அது வந்து பார்த்திங்கன்னா தார் நல்ல பெரிய தாராக இருக்கும். அதை வந்து கற்பூரவள்ளி தார் கிடச்சுன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே போல் வந்து உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு பிடித்த பழம் வாழைப்பழங்களில் உங்களுக்கு பிடித்த பழம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.